ஹாய் நண்பா, நாம இன்னைக்கு பார்பேரியன் ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்பாவோட அடுத்த எபிசோட் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம போன எபிசோட கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இறந்து போனது ரீஇன்கார்னேஷன் ஆனது, அதையும் தாண்டி ஹீரோட ஒய்ஃபான ஹனாவை வெள்ள பையன் 100 மாத்தி வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் தெளிவா பார்த்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போதே ஹீரோ இனிமே எப்படி அந்த ஃபேமிலியில சர்வை பண்ண போறான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இப்ப பார்க்கலாம். ஹீரோ ஹனாவை பார்த்து மிரண்டு போயிருப்பான். அது மட்டும் இல்லாம செம்ம கடுப்பா இருப்பான். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்புல கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டு கோவத்தோட பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு கட் பண்ணி கிரானோ நான் இது வரைக்குமே எக்கச்சக்கமான 100 வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். பட் எப்பயாச்சும் ஒரு டைம் தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வித்தியாசமா இருக்கக்கூடிய 100 வந்து எனக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான 100 தான் இது. கொஞ்சம் நீயே பாரு அப்படின்ட்டு ஹனாவோட கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கி இருப்பான். கொஞ்சம் கிட்ட வந்து பாரு, அப்பதான் உனக்கு தெளிவா தெரியும் அப்படின்னு சொல்ல ஹீரோலாம் மிரண்டு போயிருப்பான். செம்ம கடுப்பா இருப்பான். ஆனா என்னதான் இறந்து போயிருந்தாலும் அவ ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோ கிட்ட பால ட்ரை பண்ணிருப்பா. அது மட்டும் இல்லாம அவ ஏதோ டியர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட மாதிரி ஹீரோக்கு கேட்டிருக்கோம். அதையும் தாண்டி இது எல்லாத்த பத்தி ஹீரோ யோசிச்சுட்டு இருந்திருப்பான். தலைவனுக்கு தூக்கம் கூட வந்திருக்காது. அந்த ஹீரோவும் தூக்கம் வராம எந்திரிச்சிருப்பான். ஆனா எனக்காக கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணு, நான் ப்ராமிஸ் பண்றேன் கிராண்ட போட்டு தள்ளி உனக்கு காப்பாத்துவேன் அப்படின்ட்டு ஹீரோவும் கெத்தா சொல்லியிருப்பான். பாக்கிறதுக்கு ஃபயரா இருந்திருக்கும். அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில பெல்லும் ஹீரோ பாக்கிறதுக்காக வந்திருப்பா. மாஸ்டர் குட் மார்னிங், ஆமா அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்ல ஓகே மாஸ்டர் அப்படி இருக்கும்போது உங்களுக்காக டீ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெல்லும் டீயை போட்டுப்பா. அந்த பெல்லும் டீ போட்டுக்கிட்டே ஹீரோ திரும்பி பார்க்க அவனை அமைதியா உட்காந்துட்டு இருந்திருப்பான். பட் பெல்லுக்கு லைட்டா பயமா தான் இருக்கும். ஏன்னா நேத்து நைட்டு நம்ம ஹீரோ தெளிவா சொல்லியிருப்பான், என் வழியில மட்டும் குறுக்க வந்தா அப்படின்னா கண்டிப்பா போட்டு பொழந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு பெல் லைட்டா பயந்து போயிருப்பா. அது மட்டும் இல்லாம அவளும் கிட்ட வந்து சாரி கேட்டுப்பா. என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், நான் தெரியாம நேத்து குறுக்க வந்துட்டேன், நான் உங்களை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன், அதை அப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மன்னிப்பை கேட்டுப்பா. ஆமா தல, நீ எப்ப அவைக்கினானே அதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்ல. அது மட்டும் இல்லாம உன்கிட்ட இருந்த அந்த மான பவர் நான் இதுக்கு முன்னாடி யார்ட்டையுமே சென்ஸ் பண்ணதே கிடையாது. ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பயங்கர பவர்ஃபுல்லாவும் இருந்துச்சு. ஆமா என்னதான் நடந்துச்சு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ அமைதியா இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கும் அப்படின்னா கிரானோட சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நான் பவர்ஃபுல்லா மாறணும். அப்படி இருக்கும்போது அவனை பத்தி நான் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் என்னால அவன் பவரை எப்படி பேஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கணும்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அண்ட் ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஆமா என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டு ஹீரோ லைட்டா திரும்பும் போதே வெளில பாக்கணுமே பயங்கரமா வந்துட்டு இருந்திருப்பா. மாஸ்டர் என் மேல பயங்கரமா கோவத்துல இருக்காரு, அதனாலதான் என் கூட பேச கூட மாட்டேங்கிறாரு, என்ன பயங்கரமா இக்னோர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கதறி கதறி வந்துட்டு இருக்க. இது அங்க இருக்க ஹீரோ நோட் பண்ணிருப்பான். நான் ஒண்ணு இக்னோர் எல்லாம் பண்ணல, தேவலாம அந்த மாதிரி யோசிக்காது அப்படின்னு சொல்லும் போது இல்ல 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 கண்டிப்பா நீங்க என்ன இக்னோர் தான் பண்றீங்க, அது பார்த்தாலே எனக்கு தெரியுது, நீங்க என்கிட்ட கொஞ்சம் கூட பேசவே இல்லை. அப்படி இருக்கும்போது இது கண்டிப்பா இக்னோர் தான், நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு அவளும் கதறி கதறி அழுந்துட்டு இருக்க. ஹீரோக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. ஆத்தாடி இவனை இவ்வளவு பயங்கரமா நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே லைட்டா மிரண்டு போயிருப்பான். சரி கொஞ்சம் அலாமரு, நான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்கணும். உனக்கு அங்க இருக்கக்கூடிய கிரானோட மானாவை பத்தி வச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாஸ்டர் பெல் வந்து ஒரு மெய்டு மட்டும்தான். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா நேத்து நைட்டு அவர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மானாவை பார்க்கும்போது அது பக்கத்துல யார் இருந்தாலும் சரி கண்டிப்பா அவரு காத்தோட காத்த எங்களை கரைச்சிருவாரு, அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு, ஒரு மாதிரி பயமா வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோவும் அப்ப நீயும் அந்த விஷயத்த வந்து ஃபீல் பண்ணியா, அந்த மானாவுல ஏதோ ஒரு விஷயம் பயங்கரமா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோவும் கேட்டுப்பான். அது மட்டும் இல்லாம அவனும் ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கும் போது இந்த உலகத்துல கூடிய எல்லா ஆட்கள்கிட்டயும் மானா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காமனா பார்க்கக்கூடிய விஷயம் தான். ஆனா அதுக்கு சொந்தமான பர்சன் யூஸ் பண்ணக்கூடிய விதத்தை பொறுத்துதான் அதோட இன்டென்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அப்படின்னா கிரானோட மான பவரோட இன்டென்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நிறைய விஷயத்த அவன் பண்ணியிருக்கான். அப்பதான் இந்த மாதிரி ஒரு லெவல் வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனி யோசிக்க பெல்லும் அட விடுங்க மாஸ்டர், எனக்கு கவலையே நாளைக்கு நடக்கக்கூடிய எக்ஸாம பத்தி தான், உங்களுக்கு லைட்டா இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம நாளைக்கு மாத்தி வச்சிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நாள் கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல அப்படின்ட்டு பெல்ல சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கேட்டுப்பான் ஆமா நீ இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்க, என்ன எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பெல்லுக்கு ஒண்ணும் புரியல. உங்களோட ஃபேமிலி கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெயின் எக்ஸாம் தான் அது, அது மட்டும் இல்லாம அந்த ஒரு எக்ஸாம்காக தான் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தீங்க, அதை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் கிரானோட ஃபேமிலி எக்ஸாமா, அது மட்டும் இல்லாம என்ன சொல்றா இவ ட்ரைனிங்லாம் வேற எடுத்துனா, சரி ஓகே எனக்கு இப்ப அதை பத்தி யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்ல பெல்லும் ஆடி போயிருப்பா. எதுக்காக மாஸ்டர் இந்த மாதிரிலாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்டுப்பா. ஒருவேளை நீங்க மட்டும் எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை இந்த இடத்த விட்டு அனுப்பிச்சிருவாங்க, அப்படி இருக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு சொல்ல இதை ஹீரோ நோட் பண்ணிருப்பான். சரி ஓகே அப்படி இருக்கும்போது நான் எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம போயிட்டேன் அப்படின்னா என்ன இங்க இருந்து அனுப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒருவேளை நான் எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ணா என்ன நடக்கும், கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கிரானோட ஃபேமிலி தான் நடத்துறாங்க அப்படின்னா கிரானுக்கும் இந்த எக்ஸாமுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அப்படி இருக்கும்போதே சரி ஒருவேளை நான் இந்த எக்ஸாம்ல மட்டும் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வெல்லும்
நீங்க காட் யூனிட்ல வந்து ஜாயின் பண்ணிருவீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கிராண்ட் கூட நான் க்ளோஸ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகக்கூடிய ஆட்களுக்கு கிராண்டே டைரக்டா ஆர்டர் கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா க்ளோஸ் ஆக முடியும்ட்டு வெல்லும் மென்ஷன் பண்ணும்போது ஹீரோவும் அப்படின்னா கண்டிப்பா நான் சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவேன்ட்டு யோசிக்க அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில எக்ஸாமுக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்திருப்பாங்க. கிரீக்கும் அங்கதான் இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம கிரீக்கும் ஹீரோ நோட் பண்ணிருப்பான். அவன் வந்துட்டான் பாரு, அந்த முட்டா பையன் இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோ கெத்தா வந்து நின்றுப்பான். ஆமா, இவன் என்ன இங்க பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே கூட இருந்த அவன் தம்பியும், அண்ணா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இங்க வந்திருக்கான். அவன் மானவே இல்லாத பர்சன். அப்படி இருக்கும்போதே அவன் எப்படி இங்க வந்தான், அதையும் தாண்டி நேத்து அவனை போட்டு பொழந்தான் தெரியுமா, அதுதான் இப்ப கூட என்னால நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி காரணம் கேட்க, இது அங்க இருக்கக்கூடிய கிரீக்கு நோட் பண்ணிருப்பான். கிரீக்குக்கு அப்ப என்ன நடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா தெரியல. அவன் வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பான். பட் ஏதோ ஒரு விஷயம் பயங்கரமா வந்து அட்டாக் பண்ண கிரீக்கும் தெரிச்சு போய் வந்திருப்பான். அவன் விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிரீக்கும் கடுப்புல இருக்க ஹீரோ எக்ஸாம்காக போயிருப்பான். பெல்லோ ஒரு மாதிரி மூஞ்ச வச்சு பார்க்க, ஹீரோவும் எதுக்காக அப்படி மூஞ்ச வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, மாஸ்டர் பார்த்து போயிட்டு பத்திரமா முழுசா திரும்பி வாங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ட்டு அவளும் ஃபீலிங்கா பேச, அண்ட் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சிருப்பான். அதாவது ஹீரோவால ஃபுல் பவர் யூஸ் பண்ணி சண்டை போட முடியாது. அண்ட் அதே சேம் டைம்ல இங்க இருக்கக்கூடிய பசங்க பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அது ஹீரோவுக்கும் தெரியுது. அப்படி இருக்கும்போது நான் இவங்க கூட சண்டை போட்டு கண்டிப்பா என்னோட ஒத்துன்னு அப்படின்னு சொல்லி காமிச்சாகணும். அப்பதான் கிராண்ட் கிட்ட என்னால க்ளோஸ் ஆக முடியும். அதுக்கப்புறம் எனக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப என்னோட ஹனாவுக்காக நான் கண்டிப்பா பழி வாங்குவேன் அப்படின்ட்டு ஹீரோ அந்த விஷயத்தை பத்தி யோசிச்சிருப்பான். அண்ட் அங்க ஒரு சில சீனியர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. அவங்களும் ஹீரோ பார்த்துட்டு, தம்பி நீ எங்க பண்ணிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம உன்கிட்ட மானா பவர் அப்படிங்கிறது சுத்தமா கிடையவே கிடையாது, உன்னையெல்லாம் எவன்டா எக்ஸாம்குள்ள விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பங்கமா கலாச்சிருப்பான். இத பெல்லு நோட் பண்ணிருப்பா. மாஸ்டர் ஜாக் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தடுக்க வரும்போதே ஜாக்கும் கிட்ட வந்திருப்பான். நீ எல்லாம் ஒரு குப்பை, உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு இங்க சுத்தமா தகுதியே கிடையாது, நீ எல்லாம் இங்க வரவே கூடாது, உனக்கு புரிஞ்சுதா, நான் சொன்னது கேட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவனு கிட்ட வந்து ஹீரோ மிரட்ட மாதிரி பேச, நம்ம ஹீரோ லைட்டா கையெடுத்து அவன் கணத்துல வச்சிருப்பான். இது ஜாக்கும் நோட் பண்ணிருப்பான். தம்பி வலிக்குதுப்பா கையெடு, நீ அடிச்சடியில என் கண்ணை செவந்துச்சு பாத்தியா அப்படின்ட்டு அவனு கலாய்க்க ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஸும் சிரிச்சிருப்பாங்க. அந்த குட்டி வாண்டுக்கு பாத்தியா எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு உன் கணத்து மேலே கை வச்சிருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவோ என் கிட்ட இன்னொரு டைம் வராத, இதுதான் உனக்கான கடைசி வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ லைட்டா போட்டு அடிக்க ஒரு மாதிரி போகையா கிளம்பி இருக்கும். இது ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணிருப்பாங்க. ஆமாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு இருக்க, ஜாக்கோட கணத்துல சரியான அடி விழுந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஜாக் அப்படியே கீழே வந்து மட்டையா இருப்பான், நுரையெல்லாம் தள்ளி இருக்கும். ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆடி போயிருப்பாங்க. ஆமாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஷாக்ல பார்த்துட்டு இருக்க, பெல்ல பாக்கணுமே ஆமாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மிரண்டு போயிருப்பா. ஹீரோவும் நானே ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன், இவனுக்கு வேற குறுக்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க, புள்ள பூச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிட்டு கிளம்ப, தம்பிக்கு அண்ணது பாத்துருப்பான். யோ அண்ணா அது கொஞ்சம் நீ பாத்தியா, அவன் என்ன பண்ணா நீ கொஞ்சம் பாத்தியா, என்னடா அசால்ட்ட தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லும் போது கிரீக் எல்லாம் செம்ம கடுப்பா இருப்பான். அவன் ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெறியாக. அண்ட் அங்க ஒரு மீசியை வந்திருப்பான். விளையாட்டுலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா சீக்கிரமா எல்லாருமே கேதர் ஆகுங்க, எக்ஸாம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீசியும் கேட்டுப்பான். இந்த இடத்துல 23 பேர் இருக்கீங்க, எல்லாருமே கிராண்டோட பிளட் லைனை சேர்ந்தவங்க, நீங்க எல்லாருமே எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் தான். 10 வயசு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாருமே ஆமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மேசியும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த எக்ஸாம்ல மட்டும் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா காட்ஸோட யூனிட்ல உங்களால ஜாயின் பண்ண முடியும். அந்த யூனிட் வந்து கிராண்டோட டைரக்ட் ஆர்டர்ஸ் கீழ வரும். அதையும் தாண்டி அதுல நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. மிலிட்டரி யூனிட், அசாசினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கான இந்த எக்ஸாம் கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்க போகுது. அதையும் தாண்டி நீங்க இப்ப பீஸ்ட் மவுண்டன்குள்ள போக போறீங்க. அந்த இடத்துல எக்கச்சக்கமான பீஸ்ட் இருக்கு. யார் யாரு சர்வை பண்றீங்களோ அவங்களால மட்டும் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அது மட்டும் இல்லாம இந்த டெஸ்ட் அப்ப நிறைய பேர் இறக்கத்து கூட வாய்ப்பு இருக்கு. போன வருஷம் கூட இறந்து போனாங்க. அப்புறம் இந்த வருஷம் ஒரு புது ரூலிங் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு அவனு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அந்த இடத்துக்கு டைரக்டா கிராண்ட் வந்திருப்பான். கிராண்டும் டைரக்டா வந்து நிக்கும் போதே இத பார்த்தாங்க மத்த பசங்க எல்லாருமே மிரண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே கிராண்டுக்கு மரியாதையை கொடுக்க நம்ம ஹீரோவும் அப்படியே நின்று இருந்திருப்பான். அவனுக்கு ஏற்கனவே அவன் மேல செம்ம கடுப்பு வந்திருக்கும். கிராண்ட பாக்க ஹனாவோட ஞாபகம் வந்திருக்கும். ஹீரோவும் செம்ம கடுப்புல பாத்துட்டு இருந்திருப்பான். வேற வழி இல்லாம அவனுக்கு கிராண்டுக்கு மரியாதையை கொடுத்திருப்பான். அது மட்டும் இல்லாம இத அவனு நோட் பண்ணிருப்பான். என்னோட பசங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்துல ஒரு புது ரூலை வந்து நான் சேர்த்திருக்கேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்க கூட என்னோட அண்டர்டி அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல மத்தவங்க யாருக்குமே புரியல. கிரானோ உங்க கூட சங்கிலியால கட்டப்பட்டு ஒரு அண்டர்ட வந்து நான் அனுப்புவேன், அத நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கேத்த மாதிரி அங்க இருக்கிற ஒவ்வொரு பசங்களோட கையில அண்டர்ட வந்து சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருப்பாங்க.
அண்ட் கிரானோ அண்டடும் உங்களோட கையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சங்கிலியால கட்டப்பட்டிருக்கும். அப்படி இருக்கும்போதே ஒருவேளை அந்த சங்கிலி கட் ஆனாலோ இல்ல அந்த அண்டட் இறந்து போனாலோ இல்ல நீங்களே இறந்து போனாலோ நீங்க இந்த எக்ஸாம் விட்டு வெளியே போயிருவீங்க. அதாவது நீங்க சர்வை பண்ணும். அது மட்டும் இல்லாம உங்க கூட இருக்கக்கூடிய அந்த அண்டட் எந்த ஒரு மான்ஸ்டரோட கையிலயும் மாட்டி சாக கூடாது. அண்ட் அதே சேம் டைம்ல செயினும் கட் ஆக கூடாது. புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ செம்ம கடுப்பா இருப்பான். என்னென்ன பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனு திரும்பி பார்க்கும்போதே நம்ம ஹனாவை கிரீக்கோட கோத்துட்டு இருப்பாங்க. ஹனாவும் பயங்கரமா அழுந்துட்டு இருக்க. கிரீக் எல்லாம் கடுப்பா இருப்பான். ஆமா இந்த அண்டட் எதுக்காக அழுந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனு கத்திட்டு இருக்க. இதை ஹீரோ நோட் பண்ணிருப்பான். ஹீரோ இன்ன வெறியா இருப்பான். ஏன்னா இந்த எக்ஸாம் அப்ப ஹனா சாகத்துக்கு அதிகமான வாய்ப்பே இருக்கு. அப்புறம் என்ன கிரானோ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண எல்லாரும் குஷியாக ஹீரோ எல்லாம் இன்னும் வெறித்தனமா கடுப்பா இருப்பான். கிராண்ட் கண்டிப்பா நான் உன் கூட க்ளோஸ் ஆகி உன்னோட சீக்ரெட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா உன்னை போட்டு தள்ளுவண்டா. என் பொண்டாட்டி மேல நீ கை வச்சிட்டல அவனை நீ மாட்டின செத்துறா அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோ செம்ம வெறியோட பாத்துட்டு இருக்கான். இந்த சாப்டர் இங்க முடியுது நண்பா. அப்படி இருக்கும்போதே ஹீரோ போக போக அவன் கண்ட்ரோல் இழந்துருவான் போல. ஏன்னா கிராண்ட் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம என்னதான் ஹீரோ பயங்கரமா தான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் அவனோட இப்ப இருக்கக்கூடிய பாடியை அதை ஏத்துக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போதே என்ன ஆக போகுது அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் பொறுத்து பாருங்க. செம்மையா இருக்கும். டான்ஸ் அப்படி நண்பா.